எங்கே கூப்பிட்டு வந்திருக்கா? இதவ வீடுன்னு தெரியலையே. வாரம் ஒருத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான்யா. மச்சான் காலையில் வாக்கிங் வருவா, கண்டிப்பாக இன்றைக்கி பேசிடுவேன். ஏய் அதுக்கு நான் 6 மணிக்கு என்ன எழுப்பி கூப்பிட்டு வர? நீயே வந்து தொலை வேண்டியதானே? இரு மச்சான், பார்த்துட்டு போயிடலாம். சரி, நான் போய் பக்கத்தில் பேஸ்ட் வாங்கி பல் வலிக்கிட்டு வந்துடுறேன். மச்சா, பசிக்குது. இங்கே தான்டா கடை, 4 இட்லி சாப்பிட்டு வந்துடு. இன்னைக்கு அவன் வரவே கூடாது. என்னடா இவனுக்கு என்னாச்சு? ஐயோ, இன்னைக்கு அவளை பார்க்க போன நினைச்சாலே குஷியா இருக்கே. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? டேய், இன்னுமாடா வாக்கிங் வரோன்னு பார்த்துட்டு இருக்க? ஸோ இவளும் வரமாட்டா. இவனும் தான் மச்சான் 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துரு. சிக்கன் பிரியாணி உனக்கு மட்டும் காக்கா பிரியாணிடா. மச்சான் எந்திரி. மச்சா வந்துட்டாளா? இல்லை, போண்டா கடை திறந்துருப்பாங்க, அதனால். நீ பொண்டாட்டியாக்க நான் பொண்டாட்டி வாங்கி தரணும். வருவானா? வரவே மாட்டாடா. ஸோ கோஷு. டேய், நான் போய் பாய் பெட்ஷீட் எல்லாம் வந்துட்டா? டேய் என்ன வெறி கொண்டு பார்த்துட்ருக்கான்? வருவலாம் மாட்டாளா? என்னடா இது? என்னடா நோனடா? 10 மணிக்கு அவள் வாக்கிங் வரா. ஒரு வேளை வந்தா? அப்படி வந்தா அவள் பொண்ணே இல்லை, பேய். எது பேயா? இவன் கூட வந்ததுக்கு கடவுளை இன்னைக்காவது எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணுமே. என்ன டக்குன்னு வந்துட்டா? அட்ரஸ் கேட்குற மாதிரி போவோம். ஏங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு அட்ரஸ் தெரியணும். சொல்லுங்க. இந்த கவிதையை படித்து இம்ப்ரெஸ் ஆக போகிறான். கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான், என்ன காதலிக்கிறானோ உன் தப்பு தான். டேய், என்னடா இது? எது டேவா? ஆமாண்டா, அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு லெட்டர் தர. உங்கள் மனசில் இடம் பிடிக்கதாங்க அட்ரஸ் கேட்டேன். செருப்பு. ஏங்க உங்கள் மனசு கோயில் மாதிரிங்க, நான் வேணா செருப்பை வெளியே விட்டுறேங்க. ஸ்மார்ட் நினப்பு. ஆமாங்க. எவ்வளோ தைரியம் எங்கள் வீட்டுக்கே வந்து லெட்டர் தர? உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து தந்துடுவேன். அத்தை மாமாலாம் இருப்பாங்க, வேறு மாதிரி சீன் ஆயிடும், அதனால தான் வெளியவே. எது அத்தை மாமாவா? நானே நோக்கி சொல்ல, அதுக்குள்ள எங்கள் வீட்டில் அப்சல்யூட்லி அவ்வளோ கான்ஃபிடென்ஸு. இந்தாங்க உங்கள் லெட்டர். ஏங்க ரிசல்ட்டு நாளைக்கு வாங்க சொல்கிறேன். எங்கள் 10th ரிசல்ட்டே நான் வெயிட் பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுங்க. ஐயோ போயா? போயாவா? போடாலேருந்து போயா வந்துட்டா.
அப்போது ரிசல்ட் ஓகே தான். யார் இவனுங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறானுங்க? ப்ரோ இங்கெல்லாம் நிற்காதீங்க, ரெசிடென்ஷியல் ஏரியா, போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும். ஆள் வேறு பார்க்க பக்காவாக இருக்கீங்க. ஃபோட்டோ ஷூட்டா? சரி சரி கிளம்புங்க. டேய் நீ யார் ஃபஸ்ட்டு? எது டேயா? சரி சரி டென்ஷன் ஆக்காதீங்க. டென்ஷன் ஆனா? தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காதீங்க. நீங்கள் அடித்தா என்னால் தாங்க முடியாது. டேய் டம்மி பீஸு. யாரை பார்த்து டம்மி பீஸுங்கிற? என் கை ஓங்குச்சுன்னா அடிக்காமல் கீழே இறக்க மாட்டேன். இதோ ஓங்கிருச்சே. இல்லை நான் லவ் மூடில் இருக்கேன், விட்டுருங்க. சரி நீ யார்? இங்கே என்ன பண்ணுற? என் ஆள் வீடு இதுதான். எது? இதுதான். ஒன் சைடா? இன்னைக்கு டபுள் ஆயிரும். அவங்க அண்ணன் டேஞ்சரு, பேசாமல் கிளம்பிடு. நான் டபுள் டேஞ்சர்னு அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிடு. அவங்க அண்ணனே நான் தான்டா. ஐயோ மச்சான். மச்சான் தான், வா நலங்கு வைக்கிறேன். ஐயோ ஹலோ சொல்லிடி. நான் ஒருத்தனை க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், அந்த அருண் தானே? அருண் இல்லடி, அஜய். அஜய் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பாரா, அப்புறம் நீ என்ன சொன்ன? நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் 2 நாளாக ஆளே காணும். சரி வந்த என்ன சொல்ல போகிற? எனக்கு சம்திங் சம்திங்கா? ஹே சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. க்ரஷ்னா க்ரஷ் லிஸ்ட்டில் வச்சுக்கோ. அவன் மட்டுமா க்ரஷ்ஷு? ஏய் சம்திங் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காத. ஓகே ஆச்சு, பேபின்னு பின்னாடியே சுற்றி திரிய வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிடு. ஹலோ இந்த பாய் ஃப்ரெண்டெல்லாம் நமக்கு வேண்டாம், புரியுதா? சரி. பேபி சொல்லு பேபி. நாளைக்கு படத்துக்கு போகலாமா? டைம் இல்லை. ஐயா இந்த மூஞ்சிக்கா எவ்வளோ அடியை வாங்கியிருக்கா? இதில் ஷாக் ரியாக்ஷன் வேறு. டேய் என்னடாச்சு? எங்கே விழுந்த? என் மனசுலன்னு மட்டும் சொல்லிடாத. இவனங்க அப்படி பேச போகிறா? உங்களுக்கு அண்ணன் இருக்கா? அண்ணாவா? அண்ணாலாம் இல்லையே. இதுவே இப்போதான் கேட்குறியா? அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி? இல்லை, அவங்கெல்லாம் இங்கே இல்லை. கன்ஃபார்ம்டு எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். யாரும் இல்லையா? இல்லடா. என்ன சிரிக்கிறான்? ஏய் அழாத, என்னாச்சுன்னு சொல்லு. அதை நான் சொல்கிறேங்க. முந்தானத்து துறைக்கு செம்மடி. ஐயோ அப்புறம் என்ன? ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப், ஹோமு, ரெஸ்ட்டு. இப்போ இங்கே
இல்லையே, எனக்கு அண்ணாலாம் இல்லை, தங்கச்சி மட்டும்தான். அவங்களாச்சும் நல்லா இருப்பாங்களா? எது? தங்கச்சி பேர் என்னன்னு கேட்டம்மா. டேய். அத்தாடி 2 பேரும் முறைக்கிறானுங்க. இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, நீ இல்ல ஹீரோவா? அவன் கொஞ்சம் பல்காக இருந்தான், 2 அடி தான் அடிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா மட்டும் பிடுங்கிடுவாரு. என்ன மறுபடியும் சிரிக்கிறான்? இப்படி இருந்தா என்ன எப்படி காப்பாத்துவ? என்னது இது? மச்சான் ஓகே ஆயிருச்சுடா. ஒரு மொக்க மூஞ்சிய மொக்க பேர ஓகே பண்ணிருச்சுடா. ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன்? இனிமே இந்த நாயோட வந்து எனக்கு விடிய விடிய உட்கார்ற வேலை இல்லையே. ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா, ஏ இந்த மூஞ்சிக்கா, ஏ இந்த பைகரா. ஓகே சொல்லிட்டா, நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாத்துறடா இப்போ. நீ நான் இனிமே கமிட்டட்ரா டேய். மச்சா டேய், என்னடா இது? எம்மா என்னம்மா கதை இது? நாசமா போச்சு. என்ன பண்றது? மச்சான் எடுத்துன்னு இவன் தான் எனக்கு எங்களால் அடிச்சது. இவனுங்க வேற. இருடா, அவளை கூட்டு வரேன். ஏய் என்னடா பண்ண வச்ச? இப்பவே போய் சொல்ற? பிரேக்கப்? ஏய் மச்சான், அவன் எங்கடா வரடா? நீ சமாளிச்சுக்கோ, நான் எவ்வளவு சமாளிச்சுக்கிறேன். ஏமா அத பிரேக்கப் ஆயிடுச்சு.